அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழை அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது செய்யுளியல் குறித்த கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம்பா. அதாவது செய்யுள் இயற்றுவதற்கு தேவையானவை என்னென்ன என்பதை பற்றி தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தில் கூறியிருக்கின்றார். அது பற்றிய கருத்துக்கள் தான் இந்த மாதிரி வினாத்தாளில் அடங்கியிருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக காணுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் 8வது இயலின் பெயர் என்ன? சரியான விடை செய்யுள் இயல். அதாவது மொத்தம் 9 இயல் பொருள் அதிகாரத்தில் இல்லைங்களா? அதுல முதல்ல அகத்தனை இயல், புறத்தனை இயல், அடுத்து களவியல், கற்பியல், அடுத்ததாக பொருளியல், அதற்கடுத்தது மெய்ப்பாட்டியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல். சரிங்களா? இது 6, இது 7, இது 8, இது 9. சரிங்களா? அடுத்து செய்யுள் இலக்கணத்தை விளக்கும் நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 235. செய்யுள் உறுப்புகள் எத்தனை என்று தொல்காப்பியம் கூறுகின்றது? சரியான விடை 34. அம்மா எப்படி அம்மா? அதாவது 26 உறுப்புகள் அடிப்படையான உறுப்புகள் என்று கூறி அதனுடன் வனப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 8. அதாவது எண் வகை வனப்புன்னு சொல்லுவோம். அப்போ 26 கூட்டல் 8 34. சரிங்களா? இவை அனைத்தும் செய்யுள் உறுப்புகளே. சரிங்களா? அடுத்து மாத்திரை அளவும் எழுத்தின் வகைகளும் எதில் கூறியிருப்பதாக தருகிறார் தொல்காப்பியர்? எழுத்ததிகாரத்தில் கூறியிருப்பதாக கூறுகின்றார். மாத்திரை குறித்து இயல்பெழுமாந்தர் தம் இமைநொடி மாத்திரை என்று இலக்கணம் கூறுகின்ற நூல் எது? சரியான விடை நன்னூல். அம்மா அப்படின்னா தொல்காப்பியமா? கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம். ஆனா நன்னூல் பார்த்தீங்கன்னா இயல்பு எழும் மாந்தர், அப்ப இயல்பாக மாந்தர்கள் இமைக்கின்ற அப்படிங்கிற சொல்லாட்சி அங்கே ஆளப்படுகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த வினா பொறுத்துக்க. நிலைமொழி திரிவு, வருமொழி திரிவு, இருமொழி திரிவு, எழுத்து பேரு. இந்த பக்கம் கான், அஃறிணை, கண்ணன்று, முதற்பொருள். இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். நிலைமொழி திரிவு சரியான விடை முதற்பொருள் 1. வருமொழி திரிவு சரியான விடை கண்ணன்று, எனவே அது 2. இருமொழி திரிவு சரியான விடை அஃறிணை 3. எழுத்து பேரு சரியான விடை 4, அதாவது கான் என்பது. அப்ப விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. இப்ப விடையினை பொறுத்தோம். நிலைமொழி திரிவு முதற்பொருள், வருமொழி திரிவு கண்ணன்று, இருமொழி திரிவு அஃறிணை, அடுத்து எழுத்து பேரு அது கான் என்பது. அம்மா எப்படி அம்மா? இப்ப நிலைமொழி திரிவு அப்படின்னாக்க நிலைமொழியில் இருக்கின்ற எழுத்தானது மாற்றம் பெறுதல், முதல் கூட்டல் பொருள் வரும். அப்ப அந்த இல் இற மாறிட்டு இல்லைங்களா? அடுத்து வருமொழி திரிவு அது பாத்தீங்கன்னா கண் கூட்டல் நன்றுன்னு எழுதுவோம். ஆனா அந்த நகரம் என்னவாயிற்று? நம்முடைய புணர்ச்சி விதிப்படி அந்த தன்னகர நகரமாக அது மாற்றம் பெறுகின்றது. எனவே வருமொழியானது மாற்றம் பெற்றது. எனவே வருமொழி திரிவு. அடுத்து இருமொழி திரிவு அது என்ன? அல் கூட்டல் திணைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல லகரம் இருக்கின்றது, இந்த இடத்துல தகரம் இருக்கின்றது. அப்ப 2 மொழிகளும், அதாவது நிலைமொழியிலும் சரி வருமொழியிலும் சரி 2 எழுத்துக்களும் மாற்றம் பெறுகின்றன. எனவே அதன் பெயர் இருமொழி திரிவு. அடுத்து எழுத்து பேரு, அதாவது அக்கான், மக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து கூறுவோம். அதனால் அங்கே ஏற்படுகின்ற எழுத்து, ஒரு எழுத்து புதிதாக தோன்றுவதாக, அது கான். சரிங்களா? இனி அடுத்த வினாப்பா பொறுத்துக. ஒளி அளவு பாகுபாடு, ஒலி உறுப்பு பாகுபாடு, பொருள் நோக்கு பாகுபாடு, பதச்சாரியை. இந்த பக்கம் வல்லினம், முதல் எழுத்து, படித்தனர், வினா எழுத்து. சரிங்களா? இப்ப விடையினை நாம் காண்போம். ஒலி அளவு பாகுபாடு முதல் எழுத்து அது 1. ஒலி உறுப்பு பாகுபாடு வல்லினம் அது 2. பொருள் நோக்கு பாகுபாடு அது வினா எழுத்து 3. பதச்சாரியை அது படித்தனர் என்பது 4. அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. இப்ப விடையினை பொறுத்து ஒலி அளவு பாகுபாடு முதல் எழுத்து, ஒலி உறுப்பு பாகுபாடு வல்லினம், பொருள் நோக்கு பாகுபாடு வினா எழுத்து, பதச்சாரியை சரியான விடை படித்தனர்.
அம்மா எப்படி அம்மா? ஒலி அளவு. அப்ப ஒலிக்கின்ற அந்த கால அளவை பொறுத்து பயன்படுகின்ற எழுத்துக்கள், கூறப்படுகின்ற எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். அதுல குறில் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உயிர்குறில், உயிர் மெய் குறில். அதே போன்று உயிர் நெடில், உயிர் மெய் நெடில். அதான் அளவு பாகுபாடு. அடுத்து ஒலி உறுப்பு பாகுபாடு. ஒலிக்கின்ற எழுத்த ஒலிக்கின்ற அந்த உறுப்பின் அடிப்படையில் பாகுபாடு. அது வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மூன்று வரும் இல்லைங்களா? அடுத்து பொருள் நோக்கு பாகுபாடு. அது சுட்டெழுத்து, வினா எழுத்து. சரிங்களா? இந்த ரெண்டு இருக்கு. இங்கே வினா எழுத்து இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து பதச்சாரியை. பதம் என்றால் சொல். சொல்லில் அமைகின்ற சாரியை. இங்க பாத்தீங்கன்னாக்கும் படிக்குட்டல், இக்குட்டல், இங்கே இத்து வரும். அடுத்து இங்க அன் என்கின்ற சாரியை வரும். அடுத்து அர் விகுதி இல்லைங்களா? அப்ப அந்த சாரியை இடம்பெற்றிருக்கின்ற. எனவே படித்தனர். சரிங்களாப்பா? புரியுதாங்களாப்பா? அடுத்த வினாங்கப்பா. யாப்பருங்கலக்காரியை காட்டும் அசைகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. அதாவது நேரசை, நிறையசை. தொல்காப்பியர் கூறும் அசை வகைகள் எத்தனை? அவை 4. அம்மா எப்படி அம்மா? நேரசை, நிறையசை, நேர்வு, நிறைவுன்னு அவர் கொண்டு வராரு. இவர் கொண்டு வர நேர்வு, நிறைவு பார்த்தீங்கன்னாக்கும் வேறு விதமாக கொண்டு செல்கின்றார். ஆனா இங்க இவர் நினைக்கிறார் அது அசை வகைகளில் கூறுகின்றார். சரிங்களா? இப்ப அடுத்ததாக இயல் அசைக்கு உரியவை எத்தனை? அது 2. அதாவது தொல்காப்பியர்படி அது என்னென்ன? நேரசை, நிறையசை ஆகிய இரண்டும் இயல் அசைக்கு உரியவை. உரிய அசைக்கு உரியன எத்தனை? அவை 2. அவை என்னென்ன? இந்த 4ல முதல் 2 இதுன்னாரு, அடுத்த 2 உரிய அசைக்கு அப்படிங்கிறார். அதாவது நேர்வு, நிறைவு. சரிங்களாப்பா? அடுத்து தொடர் மொழியில் எது நேரசை ஆகாது? தனிக்குறில் நேரசை ஆகாது. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இது தனிக்குறில் நேரசை ஆகாது. ஏன்னா நம்முடைய யாப்பருங்கலக்காரியை பார்த்தீங்கன்னா தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று அப்படின்னு நம்ம நேரசை சொல்லுவோம். ஆனா இவர் நேரசை ஆகாதுங்கிறாரு. எதில்? தொடர்மொழியில். தொடர்மொழியில் தொடர்ந்து வருகின்ற அந்த சொல்லில் அசை ஆகாதவை எவை என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். இருவகை உகரங்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கப்பா. உகரம்பா, இருவகை உகரங்கள் சுருக்கமா சொல்லிட்டாரு. அப்ப உகரம், இருவகை உகரம் என்னன்னா குற்றியல் உகரம், முற்றியல் உகரம். சரிங்களா? எனவே சரியான விடை இது. அடுத்து எப்பொழுது உகரங்கள் அசையாகி வரும்? அப்ப இதெல்லாம் அசை ஆகுமா? ஆகும். எப்பொழுது? ஒற்றோடு தோன்றி நிற்கும் போது அசையாகி வரும். ஒற்றுன்னு என்ன அர்த்தம்? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துகளோடு வரும்பொழுது இந்த முற்றியலுகரமும் குற்றியலுகரமும் அசையாக ஆகி வரும். சரிங்களா? அடுத்து வெண்பா உரிச்சீர், ஆசிரிய உரிச்சீர் ஆகியன எதன் ஓரடிக்கன் பயின்று வாரார்? சரியான விடை வெண்பார். அதான் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கும் இப்போ வெண்பா பாடல் ஒன்று இருக்கு, ஓர் அடி இருக்கின்றது. அந்த ஓர் அடியில் பார்த்தோமானால் இந்த ஒரே அடியில பார்த்தீங்கன்னாக்கா வெண்பாவுக்குரிய சீரும் அதே சமயம் ஆசிரியப்பாவுக்குரிய சீரும் பயின்று வாராது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து 4 டேஷ் ஒருங்கு தொடுத்து வருவது அடி எனப்படும். இங்கே விடுபட்ட சொல் எது? சரியான விடை சீர். 4 சீர்கள் ஒருங்க தொடுத்து வந்தால்தான் அதன் பெயர் அடி. அதாவது 4 சீர்களுக்கும் ஓர் அடியில 4 சீர்கள் அமைந்து வரும் என்று கூறுகின்றார் தொல்காப்பியர். சரிங்களா? இனி அடுத்த வினாங்கப்பா, பொறுத்துக. குறளடி, சிந்தடி, நெடிலடி, கை நெடிலடி. இந்த பக்கம் 7 முதல் 9 எழுத்துக்கள், 18 முதல் 20 எழுத்துக்கள், 4 முதல் 6 எழுத்துக்கள், 15 முதல் 17 எழுத்துக்கள். இப்ப விடையினை பொறுத்துவோம். குறள் அடி 4 முதல் 6 எழுத்துக்கள் கொண்டது. ஒரு சீர்ல இத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும், அது 1. அடுத்து சிந்தடி 7 முதல் 9 எழுத்துக்கள் இருப்பதான், எனவே 2. அடுத்து நெடிலடி அது பார்த்தீங்கன்னாக்கா 15 முதல் 17 எழுத்துக்கள், 3. அடுத்ததாக கை நெடிலடி 18 முதல் 20 எழுத்துக்கள், அது 4. அப்ப விடையானது 3, 1, 4, 2 என்று அமைகின்றது. விடையினை பொறுத்தோம். குறளடி 4 முதல் 6 எழுத்துக்கள், சிந்தடி 7 முதல் 9 எழுத்துக்கள், நெடிலடி 15 முதல் 17 எழுத்துக்கள், கை நெடிலடி அது 18 முதல் 20 எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. ஒரு சீரின் கண் நிற்கும் எழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை 6. எண்ணப்படாத எழுத்துக்கள் என்று எவற்றை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார்? சரியான விடை மெய் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கப்பா. நம்ம இந்த ஈடு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுங்களா? உரை எழுதுதல்
அப்படிங்கிறது. அப்போ மெய் எழுத்துக்களை நீக்கிய எழுத்துக்கள் தான் வந்து அங்கே எண்ணப்படும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உயிர் எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். அதைத்தான் வந்து இங்க தொல்காப்பியர் முன்னமேயே கூறியிருக்கின்றார் இவ்வாறு. சரிங்களா? மெய் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். அது என்னமா சார்பு எழுத்து? சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெய் எழுத்துக்கள் கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும். எனவே அதனை வந்து அவர் எண்ணப்படாத எழுத்துக்கள் என்று கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து முடிகளுக்கு உரிய சீர்கள் எத்தனை? சரியான விடை 7. அடுத்து யாப்பின் இலக்கிய வகைகள் எத்தனை? அதுவும் 7. சரிங்களா? அதாவது பாட்டு, உரை, நூல், பிசி வரைக்கும் சொல்கின்றார் அல்லவா? அதை எல்லாமே சேர்ந்துதான் யாப்பின் இலக்கிய வகைகள். அடுத்து இதன் ஓசை இது என்னும் தன்மை இல்லாத பாவகை எது? சரியான விடை மருட்பா. அப்போ இதுக்கு ஓசைகள் கிடையாதா? சொல்கின்றார் தொல்காப்பியர். மருட்பாவுக்குரிய ஓசைகள் எனப்படுபவை எவை? அவை ஆசிரியப்பாவும் வெண்பாவும் மருட்பாவுக்குரிய ஓசைகள் என்று கூறுகின்றார். தூக்கின் வகைகள் என்று தொல்காப்பியர் கூறுவன எத்தனை? சரியான விடை 4. அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் தொடையின் வகைகள் எத்தனை? 4. சரிங்களா? ஆக செய்யுளியலில் பார்த்தோமானால் தொல்காப்பியர் அவர்கள் எழுத்து, அசை, சீர், இன்னும் நிறைய தலை, அடி, பாவம் மொத்தம் ஏன்னா 26 கூட்டல் 8 நம்ம சொன்னோம். 34 உறுப்புகள் இருக்கின்றன. அதுல சில உறுப்புகள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம். சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த மாதிரி வினாத்தாள் அமைய இருக்கின்றது. அதே சமயம் இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் தனித்தனியான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? அது வந்து சூத்திரத்தோட விளக்கமாகவும் இருக்கும், அல்லது சான்றுகளுடன் கூடிய விளக்கமாகவும் அந்த பதிவுகள் இருக்கின்றன. சரிங்களாப்ப? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.